ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். யுனிக்யூ ஐடி ஃபார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு தனி அடையாள அட்டை அப்படிங்கிறது ரீசெண்டாக கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டானது எல்லாருக்கும் விவசாயிகள் எல்லாருக்கும் வழங்கிட்டு வந்தாங்க. இந்த விவசாய அடையாள அட்டை வாங்குறதுக்கு குறிப்பிட்ட காலக்கெடு அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதாவது மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே இந்த விவசாய அடையாள அட்டை என்ன வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தில் மறுபடியும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதாவது விவசாயிகளுக்கு இந்த விவசாய அடையாள அட்டை வாங்குறதுக்கான காலக்கெடு மறுபடியும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கு இனி விவசாயம் சம்மந்தப்பட்ட நலத்திட்ட உதவிகள் எல்லாத்தையும் பெறணும்னா இந்த விவசாய அடையாள அட்டை எண் அப்படிங்கிற ஃபார்மர் ஐடியை வாங்கி ஆகணும் அப்படின்னு அரசு தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த விவசாய அடையாள அட்டை எண்ணை வாங்க விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த விவசாய அடையாள அட்டை எண்ணை வழங்குறதுக்கு ஒவ்வொரு கிராமத்துலையும், அதாவது விவசாய நலத்துறை சார்பில் சிறப்பு முகாம்கள் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு வந்தாங்க. நீங்கள் இந்த விவசாய அடையாள அட்டை எண்ணை வாங்க போகிறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட ஆதார் கார்டு, உங்கள் நிலத்தோட பட்டா சிட்டா, உங்கள் ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கிற அந்த மொபைல் நம்பர், இந்த 4 விஷயமும் தேவைப்படும். விவசாயம் சம்மந்தமான அரசு நலத்திட்டங்களை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விவசாய அடையாள அட்டை எண் வாங்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் ஏப்ரல் 15க்குள்ளே இந்த விவசாய அடையாள அட்டை எண் வாங்குறதுக்கு விவசாயிகள் எல்லாரும் விண்ணப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த தகவலை விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.